எனக்கு இப்போ ஜம்முல ஆரம்பிச்சு புதுக்கோட்டையில் வரைக்கும் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஒரு 7 ஸ்டேட்டில் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கென்யாவில் கித்துயின்னு ஒரு இடம். கென்யாலாம் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு வறட்சி அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட ஃபோட்டோ எடுத்து தான் நம்ம ஒரு போஸ்டரே ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு. எல்லா வளங்களுமே இருக்கு. பட் அது வேற மாதிரி அங்கே பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அது அவங்க சரியா பண்ண முடியல. அங்கே நான் கித்துயின்னு ஒரு இடத்துக்கு போறேன். அங்கே போய் பார்க்குறேன், அவங்களுக்கு மழையெல்லாம் நல்லா பெய்யுது. அதே மாதிரி ஆறு இருக்கு, ஏரி குளங்களும் இருக்கு. ஆனால் தண்ணி அவங்க சேமிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்கிறதே அவங்க விட்டுட்டாங்க. மாறா என்ன பண்றாங்கன்னா போர் போடுறாங்க. அந்த போர்ல தண்ணி வரல அப்படின்னா அடுத்த போர் போடுறாங்க. இப்படி பண்ணியே கிட்டத்தட்ட 65% போர் கண்ட்ரியில இருக்க போர்வெல் ஃபெயிலியர். இப்போ நான் போனேன், அங்க லேக் ஒல்போலா சாட்னு 12,700 ஏக்கர் அது. ஸோ அந்த லேக் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நான் எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுங்க, ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க இருக்க நீங்க என்னென்ன இம்பாக்ட்ஸ் நடக்குதோ அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு கித்துயின்னு ஒரு லேக் கொடுத்தாங்க எனக்கு, ஒரு 18 ஏக்கர்ஸ் லேக். அங்க ரொம்ப ஹார்ட் ராக் சர்ஃபேஸ். அங்க ஒர்க் பண்ணேன். 18 வருஷம் கழிச்சு அங்க மழை பெஞ்சு 3 நாள்ல அந்த லேக் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அங்க இருக்கிறவங்க அப்படியே 30 வயசு 40 வயசு ஆட்கள்லாம் என் லைஃப்ல நான் தண்ணியை இப்படி தொட்டதே இல்லை அப்படின்னா அந்த தண்ணியில் அப்படியே தொட்டு கும்பிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. நான் யூஸ்வலா எந்த ஒர்க் பண்ணாலும் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் போயிட்டு ஒரு 1 hour 2 hours பேசினாலும் புரியாத விஷயம் ஒரே ஒரு பிக்சர் காட்டினா புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த டாக்குமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் விட்டுட்டேன். 6 months அப்புறம் அவங்க போறேன். அங்க போறப்ப ஒரு தாத்தா என்னை பார்த்துட்டு வந்துட்டாரு. நானே என் கூட ஒரு பையனும் இருந்தான். தாத்தா போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாரு. வர்றப்போ ஒரு பையில ஒரு பை, என்ன தாத்தா இது அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அந்த பையன் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பிளேட் எடுத்தாரு. அந்த பிளேட் என் கையில கொடுத்துட்டு அதுல கொட்டுறாரு நெல்லு. என்ன தாத்தா இது அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப சொல்றாரு, எனக்கு 78 வயசு, ரொம்ப பெரிய விவசாயம் பண்ணிட்டு இருக்க குடும்பம். இப்ப இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால எங்களால விவசாயமே பண்ண முடியல. ரொம்ப தூரத்துல ஊர்ல போயிட்டு குத்தகைக்கு எடுத்து தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் ஏதோ சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி கொண்டு வர போறாங்கன்னு கேள்விப்பட்டு இங்க பார்த்தோம். இங்க பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, என்னடா ஏதோ பயலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஆர்வக்குளர்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பண்ணதுக்கு அப்புறம் காவிரி தண்ணியும் வந்துருச்சு, மழை பெஞ்சும் தண்ணி ரொம்பிடுச்சு. இந்த ஊர்ல என் நிலத்துல விவசாயம் பண்ணேன். வருஷம் நான் விவசாயம் பண்றப்ப அதுல இருந்து வர இதை எடுத்து சாமி கொடுப்பேன். இது நான் உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு. எனக்கு அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கு காது. என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி நம்ம தான் இருந்தேன். ஸோ அதுதான் லைஃப்லேயே எனக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி ஃபெயிலியர். ஸோ அதனால என்னாச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லா ஸ்ட்ரோக் அவருக்கு. ஒரு 32 வருஷமா பெட் ரிட்டனா இருந்தாரு. போன வருஷத்துக்கு வருஷம் ஏப்ரல் 8 இறந்துட்டாரு. இப்போ யூஸ்வலா எங்க ஊர்ல ஒரு டெத் நடக்குது அப்படின்னா 400-500 பேர் வருவாங்க. இப்போ அதுவே ஒரு வெல் ஆஃப் ஆன ஒரு பொலிட்டீஷியன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு 2000-3000 பேர் வருவாங்க. அப்பா இதுக்கு எங்க இதுல இந்த வேஷ்டி மாலையை போடுவாங்க. இந்த வேஷ்டி மட்டும் 3 ட்ரக்கோ நம்ம இருந்துச்சு. மாலையும் அதே மாதிரி தான். எவ்வளவு இருந்துச்சுன்னு கணக்கே இல்லை. ஒரு 10,000 பேராச்சும் வந்திருப்பாங்க. அப்போ அந்த பெரியப்பா என்கிட்ட இப்படி பிடிச்சி, நான் அழுதுட்டு இருந்தேன் ஒரு இடத்துல நின்று, இப்படி பிடிச்சி சொன்னாரு, காசு பணம் சம்பாதிக்காட்டியும் மனுஷனை சம்பாதிச்சிட்டா இது போகுண்டா அப்படின்னாரு.